பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிரவலமாய் கூட சற்று நேரம் காலத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க கற்றுக் நாமத்தை உயர்த்துகிறோம். நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்ந்தாகட்டும். இந்த நாள் மட்டும் அந்த சங்கீதங்கள் புஸ்தகத்தில் இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பாடல் பாடும்போது எனக்கு நிச்சயமாகவே ஒரு ஃபீலிங் என்னன்னா, எனக்கு நல்லா தெரியும். ஆகார் என்ற ஒரு சகோதரி இருந்தா, அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தா. அண்ணாள் சாராள் ஆபிரகாமுடைய மனைவி. யாரு சாராளம்மா? ஆபிரகாமுடைய மனைவி. அவளுக்கு என்ன இல்லாதது இருந்தது? பிள்ளை இல்லாது இருந்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு என்ன இல்லாது இருந்தது? பிள்ளை இல்லாது இருந்ததுனால நெடுநாளாய் பிள்ளை இல்லாததுனால அவளுக்கு ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, எனக்கு கர்ப்பம் உண்டாகவில்லையே, எனக்கு ஒரு புத்திர சுகார் உண்டாகவில்லையே இந்த அங்கலாய்க்கும் போது அவன் என்ன சொல்றா? இப்போ அவளுக்கு ஒரு வேலைக்காரியாக ஆகார் இருக்கிறார். அந்த வேலைக்காரி அம்மாவாகி அந்த ஆகாரை தன் புருஷனுக்கு மறுமனையாட்டியாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. மறுமணியாட்டியாய் கொடுக்கும் போது அந்த ஆகாருக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு புத்திர சுகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆகாரு கர்ப்பம் தரித்து ஒரு அழகான ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு முழுக்க காரணம் சாராளம்மா தான். யாரு? சாராளம்மா தன் புருஷனுக்கு தன் வேலைக்காரி மனைவியா கொடுத்து யார் தான் காரணம்? சாராளம்மா. இப்போ இந்த பிள்ளை வளரும் போது இந்த சாராளம்மாவுக்கு என்ன ஆகுது? இவங்க மேல கோபம் வந்தது. யார் மேல? இந்த சாராளம்மாவுக்கு யார் மேல கோபம் வந்தது? ஆகார் மேல கோபம் வந்து அவளை கடுமையா நடத்துறாங்க. எப்படி கடுமையா? அவன் என்ன சொல்ற? விண்ணாலே என் வீடு கட்டப்படுமே, விண்ணாலே என் வீடு கட்டப்படுமே என்று சொல்லி அந்த சாராளம்மா தான் அவளுக்கு ஆலோசனை சொல்லி புருஷனிடத்துல சேர்த்து வைத்தாள். இப்போது அவளுக்கு பிள்ளை பிறந்த உடனே இவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மேல கோபம் வந்துச்சு. செய்தது யாரு? அந்த அம்மாவை பண்ணிட்டு அந்த அம்மா கோபம். நியாயமா? இது நியாயம் கிடையாது. நீ கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. ஆனா பண்ணிட்டாங்க. இப்ப இந்த அம்மா கோபம் பட்டு அந்த அம்மா நுறுக்குறாங்க. வேலை 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 வேலைன்னு வாங்குறதுன்னா அந்த அம்மா அந்த இடத்த விட்டே ஓடிட்டாங்க. அல்லேலூயா. ஓடி போய் மூச்சு அங்க அலையிறாங்க, அங்க எங்கேயும் அலையிறாங்க. அந்த அம்மா கதறாங்க, ஐயோ ஐயோ என்று கதறாங்க. அந்த லாஸ்ட் அடி பாடும்போது அந்த நினைவு என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேன் ஐயா, என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேன் ஐயா, உம்மை விட்டால் இந்த உலகில், உம்மை விட்டால் இந்த உலகில் எங்கே செய்யா யாருமில்லை, எங்கே செய்யா அதருவாங்க வனாந்தரத்தில். என் இதயத்தின் பாரத்தை யார்கிட்ட நான் சொல்லுவேன்? ஆண்டவரே, என்னை கட்டி பிடித்து என்னை வேலைக்கார வைத்திருந்த என் எஜமானே வீட்டை விட்டு தொலைத்து விட்டாலே, இப்போ என் பாரத்தை யார்கிட்ட சொல்லுவேன்? ஆண்டவரே, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே, என் கண்ணீரை காக்கிறவர் ஒருவரும் இல்லையே என்று அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். அல்லேலூயா. அவர்கள் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு யாரிடத்த சொல்லுறேன்? எனக்கு எஜமானியா இருந்தாலே, என் எஜமாட்டியாக சாராள் என்னை இவ்வளவு நாளை பார்த்து கொண்டிருந்தாலே, அவளே தொடுத்து விடுகிறாளே, நான் யார் இடத்துல போய் சொல்லுவேன்? ஆண்டவரே, கதறுகிறாள், கஞ்சுகிறாள், அழுகிறாள், திரிகிறாள். அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தருடைய கண்ணீரை பார்க்கிறார். அல்லேலூயா. என் தேவனாய் கர்த்தருடைய கண்ணீரை பார்த்து, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என் ஆட்சியார் என்னை துரத்தி விட்டாள், என் எஜமாட்டி என்னை துரத்தி விட்டாள். ஆண்டவரே, நான் அவளை நம்பி வந்தேன், அவளோடு கூட இவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் எஜமானாக ஆபிரகாமுக்கு நான் மறுமனையாட்டாய் கொடுக்கப்பட்டேன். என் சாராள் தான் சொன்னாள், நீ அவனுக்கு மனைவியாக இருந்து சொன்னால் அவனுடைய வார்த்தை கேட்டுதான் அவருக்கு நான் மனைவி ஆனேன். இப்போது என்னை என்ன பண்ணிவிட்டார்கள்? துரித்து நான் எங்கே போவேன்? அலைந்து கொண்டிருக்கிறார், வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார், அவர் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார். அப்போதான் தேவன் பார்த்து, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், உனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து உன்னை பெரிய சாதியாக்குவேன், அவரோ ஒரு பிரபுக்களை உண்டாக்குவேன் என்று சொன்னேன். தேவன் வாக்கு கொடுத்து அந்த சகோதரி அனுப்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, நான் நம்பினவர் கைவிட்டு விட்டார்கள்,
பார்க்கிறாயா? ஆமென். தேவன் சொல்லுகிறார், உன்னை காண்கிற தேவன் நான். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன் நான். உன் கண்ணீர் என்ன, உன் அங்கலாய்ப்பு என்ன, உன் வேதனை என்ன, உன் பாடுகள் என்ன என்று என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அறிகிற தேவன், தேவனாய் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற போல பார்க்க மாட்டாங்க. ஆமென். நான் சாதாரணமா பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் அல்லேலூயா. வேதனை அறிந்திருக்கிறவர். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் இருதயத்தை பார்த்து யாருக்கு சொல்ல முடியும்? ஆமென். யாருக்குமே சொல்ல முடியாது. யாருக்கு என்ன சொன்னீங்களா அவங்க தூற்றுவார்கள், பேசுவார்கள். ஆமென். வீட்டுக்கு போய் சொல்லே போய் இப்படியா ஊரெல்லாம் தூத்துடுவாங்க. ஆமென். வெளியே தலை காமிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்படி இந்த உலகம் தூற்றும், பேசும், ஏசும். உன்னை எல்லாரும் மதிக்காத கூட போயிடுவாங்க. ஐயோ அப்பேற்பட்டவங்களா, ஐயோ இப்பேற்பட்ட வேதனையோடு நம்ம இந்த பூமியில திரும்பினோம். ஆனா என் கர்த்தர் அப்படி செய்கிறது அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவரையும் கர்த்தர் தள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆமென். அவர் எப்பேற்பட்ட மகனையும் தள்ளுகிறவர் அல்ல. தேவனிடத்தில் வந்த ஒருவர் புறமே தள்ளின சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் வந்த எப்பேற்பட்ட குஷ்டரோகியா இருந்தாலும், ஆமென். முடவனா இருந்தாலும், கண் தெரியாதவனா இருந்தாலும், நடக்க முடியாத இருந்தாலும், எப்பேற்பட்டவன் இருந்தாலும் என் தேவன் தள்ளி விடுகிறவன் அல்ல. அல்லேலூயா. ஆமென். தேவனை கர்த்தரை நம்பி வருகிறவனே கர்த்தர் ஒருபோதும் தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த தேவனுக்கு தான் நம்ம ஆராதனை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அதான் சொன்னாங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு. தேவனுக்கு எப்படி செய்யணும்? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும் என்ற தன்னால் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், எனக்கு பலனை கொடுத்த தேவன், என் மட்டுமா இந்த பூமியில வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. நான் ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர். ஆமென். மரமு கல்லு நான் ஆராதிக்கலங்க. ஆமென். கிட்ட நான் ஆராய்ச்சாது என்கிட்ட பேசாதீங்க. அல்லேலூயா. நீக்கெல்லாம் போய் அதுகிட்ட நீ முட்டி போட்டு இருந்தாலும், நீக்கெல்லாம் போய் அதுகிட்ட காது பிடித்து கொண்டிருந்தாலும் அது உனக்கு மறு உத்தரவு கொடுக்காது. ஆனா என் தேவனாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படியே நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஆமென். நாம் பிடித்துக் கொண்ட தேவன் வல்லமுள்ள தேவன். ஆமென். அவர் பராக்கிரமமுள்ள கர்த்தராமே. ஆமென். அவர் யுத்தத்தில் சிறந்தவராமே. ஆமென். அவர் ஜெயம் கொடுக்கிறவராமே. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒருபோதும் தோல்வி அடைகிற பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். பிசாசு சொல்வான், நீ தோல்வி அடைந்துட்ட, நீ ஆமென். தோல்வி அடைந்து இன்னால் உன்னால் வாழ முடியாதுன்னு பிசாசு சொல்வான். ஆனா என் தேவன் சொல்வார், மகனே வாழ்ந்து சுகமாயிரு. வேதம் சொல்கிறது, ஆமென். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாயிரு. சுகமாயிரு. ஆமென். கர்த்தர் சொல்வார், நீ சுகமாயிரு. ஆனா பிசாசு சொல்வான், நீ சுகமா இருக்காத, சந்தோஷமா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்காத, எப்ப மாதிரி துக்கமாயிரு, எப்ப மாதிரி வேதனையாரு நான் சொல்லுவான். சாத்தான். சாத்தான். ஆனா ஆமென். சுத்தி வர சாத்தான் சொல்லுவான். ஆனா ஆமென். தேவன் அப்படி சொல்லவே மாட்டான். ஆமென். தேவன் நமக்கு வந்த தேவன், நம்மை ஆராதிக்கிற தேவன், நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்ப ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வர வேண்டும். நான் யார் ஆராதிக்க போகிறேன்? இயேசுவை ஆராதிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறேன். என் தேவனாய் கர்த்தர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகள் ஜீவனை எடுக்க, நான் உன்னை 8 நாளுக்குள்ள ஜீவனை தூக்கிறேன் நானும். ஆமென். அல்லேலூயா. நீ எனக்கு இதை வைக்கலாம், 8 நாளுக்கு தூக்கிறேன் நானும். ஆமென். ஆனா இயேசு தூக்கிறன்னு சொல்ல மாட்டான், உன்னை வாழ வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பூமியில உன்னை வாழ வைப்பேன். ஆமென். யார் உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ, யார் உனக்கு ரோமான அவன் மத்தியில உன்னை எப்படி பண்ணுவேன்? வாழ வைப்பேன். அதுதான் நம் கர்த்தர், என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. ஆமென். அல்லேலூயா. தாங்கி அன்பு. நம்மளை வாழ வைக்கிற அன்பு இயேசு. தெய்வம் இயேசு அவர்தாங்க. ஆமென். அவரால் தான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். ஆமென். சுவாசம் அவர்துங்க, ஆமென். ஜீவன் அவர்துங்க, இந்த சரீரம் ஆமென். அவர்துங்க. தேவனாய் கர்த்தர் மண்ணை உருவாக்கி, மண்ணை எடுத்து பிசைந்து, மண்ணை தேவன் ஆதாமை உருவாக்கி அவர் நாசில என்ன ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதினார். அவர் ஆமென். சுவாசம், அவர் நாசி, அவர் காத்து, இதெல்லாம்
அவருக்கு தான் இது, நம்மளுக்கு கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் சுவாசம் கொடுத்துக்கிறார், இந்த பூமியில வாழும்படி நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆமென். ஆமென். அந்த ஜீவனை கொடுத்த தேவனை நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது ஒரு கெம்பீரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் எப்போதும் கெம்பீரத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள ஆமென். தேவனை கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்து போனவர் நான் ஆராதிக்கிறேன். ஆமென். மரித்து போன கடவுளை நான் துதிக்கல. ஆமென். மரித்து போன கல்லல் அடக்கம் மட்டும் இது வந்து ஏற்றிக்காத நான் துதிக்கல. உயிரோடு கூட எழுந்தவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. இதோ மரித்தேன், சதா காலிலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்று வெற்றி சிறந்த கர்த்தருங்க நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனை ஆராதிக்கும் போது நாம் எதுக்கும் துக்கமா இருக்க வேண்டும், நாம் எதுக்கும் இந்த பூமியில நாம் ஒன்றும் இல்லாத போல் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு சகலமும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் முதலாவது எல்லாவற்றையும் படைத்தார். அதுக்கப்புறம் தான் மனுஷனை படைச்சார். நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கட்டு தான் எல்லாத்தையும் வாங்கணும். வீடு கட்டு தான் பீரோ வாங்கு, கட்டில் வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு. ஆனால் ஆண்டவர் அப்படி படைக்கல. எல்லாவற்றையும் வாங்கிட்டு பிறகு வீடு கட்டுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் மிருக ஜீவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதுக்கப்புறம் மனுஷனை படிச்சா, எப்பா இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. அப்ப எவ்வளவு நல்ல தேவங்க நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு தான் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். வாருங்கள். அல்லேலூயா. அவருடைய சன்னதிக்கு வரும்போது ஆனந்த சத்தத்தோடு வரும்போது இந்த கவலைகள், இந்த கண்ணீர்கள், இந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு பார்த்துக் கொள்வார். ஆமென். தேவன் கர்த்தர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அவருடைய கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அக்கா சொல்லிச்சு இந்த ஆகாரமா, நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். என்னமோ ஒரு பேர் வச்சுச்சு. யாருக்கு? ஆண்டவருக்கு. நம்ம எதனா பேர் வச்சுக்கிறோமா? இல்ல. நம்ம இதுலயே பேரை வைக்கல. ஆ. ஆனா அந்த அம்மா போட்டு பேர் வச்சுச்சு, நீர் என்னை காண்கிற தேவன். ஏன்னா எங்களை அங்கலாய்ப்பு இந்த சாராளமா கூட கேட்கல ஆண்டவரே. ம். என்னை இவ்வளவு நாள் வச்சுன்னு வேலை வாங்கினாங்க, அந்த அம்மா கூட கேட்கல. எஜமானாகி ஆபிரகாம் என்னோட கூட இருந்தார், வாழ்க்கப்பட்டாரு, அவர் கூட கேட்கல ஆண்டவரே. நீர் என்னை கண்ணீரை காண்கிற தேவனே. கர்த்தருக்கு பேர் வச்சார், நீர் என்னை காண்கிற தேவன். அப்படி நம்ம காண்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல. இன்னைக்கு போய் ஒருத்த உட்காந்து நான் தான் கடவுள் தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கேளுங்கதான். அப்படி இல்லை. தேவன்னா தேவன் மட்டும், அவருக்கு மட்டும்தான் அந்த மகிமை. இந்த சில பேர் போய் அவங்ககிட்ட என்னத்தை கேட்டுப்பாங்க, என்ன சொல்றானே அவன் போய் என்ன மேடையில் உட்காந்துனேன், மேடையில் உட்காந்துக்கிறானே, அதில் போய் சொல்றானே நான் உங்களுக்கு இதை சொல்றான்னு சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். ஏசப்போடைய ஜனம். அல்லேலூயா. ஆமென். உங்க பிரதர் கேட்டா யாருடைய பிள்ளைன்னு சொல்லுவாரு, அவங்க அப்பா பேர் சொல்லுவாரு. அதுதான் கரெக்ட். ஆமென். யார் பேர் சொல்லுவாரு? அப்பா பேர். நானும் என்ன கேட்டா எங்க அப்பா பேர் சொல்லணும். நான் வேற யாருன்னா பேர்னா ஏதோ ராங். அப்ப நம்முடைய தேவன் யாரு? ஆண்டவர். நம்முடைய கர்த்தர் ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவர். அதனால தான் சொல்றாரு, நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமா இருக்கிறோம். இதை குறித்து நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரம் போதாது எங்களுக்கு. இன்னும் நாங்கள் வீட்டுக்கு நாம் போகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு தேவனை மாத்திரம் ஆராதிங்க, மற்றனாலும் அவர் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஆராதித்த மட்டும் போதும், தேவனை துதித்தா மட்டும் போதும், அவர்கிட்ட போய் ஜெபித்தா மட்டும் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் ஆகாரமா சொல்லிச்சுப்பார், நீர் என்னை காண்கிறது. அதே மாதிரி நாமும் கூட, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்துங்க ஆண்டவரே. என்னால் முடியாதுதான், என்னால் ஒண்ணுமே நடக்காது, ஆனா உம்மால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, நிற்கும். அல்லேலூயா. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, 5 அப்போ 5000 பேர் கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, நடக்க முடியும் ஆண்டவரே. நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, உயிர் தேட முடியும் ஆண்டவரே. எல்லாம் அவர் சொன்னா போதும், எல்லாம் நடக்கும். அவரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் தாமே வசனமாக சொல்லிப்பாராக. ஆமென்.